ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मिलितं येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपकथामह्यं ददाति सपदान्तिकं। वन्देऽहं श्रीगुरो श्रीयुतपादकमलं श्रीगुरून् वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सहगण रघुनाथान्वितं त्वं सजीवं साद्वैतं सावधूतं परिजन सहितं कृष्ण चैतन्य देवं श्री राधा कृष्ण पादान् सहगण ललिता श्री विशाखान्वितं च। हे कृष्ण करुणा सिंधु दीनबन्धु जगत्पते सा गोपिका कांत राधकांत नमोस्तुते। तप्त कांचन गौरांगी राधे वृंदावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्तवृंद। हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। मुखं करोति वाचालं पंगुं लंघयते गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनधारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्यम् ईश्वरम्। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिनिति नामिने। नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेषशून्यवादी अस्याद्यदेशधारिणे। नमो महावदन्याय कृष्ण प्रेम प्रदायते कृष्णाय कृष्ण चैतन्य नामने गौरतिसे नमः। पंचतत्त्वात्मकं कृष्ण भक्त रूप स्वरूपकं भक्तावतारं भक्तायकं नमामि भक्तशक्तिकम् आनंद लीलामय विग्रहाय हिमाव दिव्य छवि सुंदराय तस्मै महाप्रेम रसप्रदाय चैतन्य चंद्राय नमो नमस्ते। चैतन्य चंद्राय नमो नमस्ते। चैतन्य चंद्राय नमो नमस्ते। नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवी सरस्वती व्यासं ततो जयमुदीरये। नस्तप्राये भद्रेषु नित्यभागवतं सेवया भगवतीरुत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टिकी। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। हरे कृष्णा। So இன்னைக்கு நம்ம ஸ்ரீமத் பாகவதம் ஃபர்ஸ்ட் கேண்டோ சாப்டர் 8 டெக்ஸ்ட் 23 நினைக்கிறேன். 23க்கு மேல நம்ம வந்து பார்க்கணும். ஸோ ரீகேப் வந்து நம்ம கடைசியாக வச்சுக்கலாம். ஸோ இது வரைக்கும் என்ன நடந்ததுன்னுட்டு நம்ம இந்த 8வது அத்தியாயத்துல 8 சாப்டர்ல என்ன நடந்துச்சு அப்படின்னாக்கா கதை எங்க ஆரம்பிக்குது? திருப்பியும் 7வது அத்தியாயத்துக்கு நம்ம போனோம். அஸ்வத்தாமன் இந்த பாண்டவர்கள் முக்கியமா அர்ஜுனன் மீது அவன் வந்து பிரம்மாஸ்திரத்தை பயன்படுத்துறான். அதுல இருந்து வந்து திருப்பியும் அர்ஜுனன் வந்து இன்னொரு பிரம்மாஸ்திரத்தை விட்டு அங்க வந்து அஸ்வத்தாமனுடைய பிரம்மாஸ்திரத்துக்கு வலிவில்லாம பண்றாரு அர்ஜுனன். அப்புறம் அஸ்வத்தாமனை பிடிச்சிடுறாங்க. பிடிச்சிட்டு அவரை கொண்டு போயிட்டு நம்ம திரௌபதி இந்த சபைக்கு வந்து அர்ஜுனன் கூட்டிட்டு போறார். அங்க கூட்டிட்டு போனவொடனே கிருஷ்ணன் சொல்றாரு தண்டிக்கப்படி வேண்டும், திரௌபதி வேணாம் அப்படின்னு வந்து சொன்னாங்க. அப்புறம் அந்த வாதங்கள்லாம் நம்ம விவரமா பார்த்தாச்சு. அப்ப கடைசியா வந்து அவனோட முடியும் மணியும் எடுத்துட்டு அவனை அனுப்புறாங்க. அப்பயும் அவன் திருந்தல. அப்ப 8வது அத்தியாயம் ஆரம்பத்துல என்ன நடக்குதுனாக்கா அஸ்வத்தாமன் திருப்பியும் இன்னொரு பிரம்மாஸ்திரத்தை பயன்படுத்துறான். யாரு மேல? உத்திரையோடைய கருவின் மீது. அப்ப அந்த டைம்ல என்ன நடக்குதுனாக்கா கிருஷ்ணர் வந்து ஹஸ்தினாபுரத்துல இருந்து மீண்டும் துவாரகைக்கு கிளம்புறார். அந்த மாதிரி கிளம்பும் போது திடீர்னு உத்திரை வந்து காப்பாத்த சொல்றாங்க.
அப்ப கிருஷ்ணர் என்ன பண்றாரு, உத்திரையும் காப்பாத்துறாரு, அந்த கருவில் இருக்கக்கூடிய குழந்தையும் காப்பாத்துறாரு. அது முடிந்த உடனே அப்பயும் அஸ்வத்தாம நடக்கல. திருப்பி என்ன பண்றான், விஷ்ணு சக்கர டாக்கூர் மணிக்கு பலதேவ வித்யாபூர் சொல்றாப்புல 5 பிரம்மாஸ்திரத்தை 5 பாண்டவருக்கு மீதிடுறான். அப்ப 5 பேரையும் எப்ப எவ்வளவு நேரம் கவுண்டராக்ட் பண்றதுக்கு டைம் ஆகுறதுனால கிருஷ்ணர் அவருடைய சுதர்சன் சக்கரத்தால எல்லாத்தையும் நியூட்ரலைஸ் பண்றார். அப்பயும் அவன் திருந்தல பாத்தீங்களா, எத்தனை வாட்டி அடிச்சாலும் இது பண்ண மாட்டான். அந்த மாதிரி இருக்கும் பொழுது இந்த காட்சியை பார்த்துட்டு அப்புறம் அடிச்சு கிருஷ்ணர் ஹஸ்தினாபுரத்துக்கு திருப்பி கிளம்புறாரு, மன்னிக்கணும் துவாரகைக்கு திருப்பி கிளம்புறாரு. கிளம்பும்போது அந்த டைம்ல குந்தி தேவி அங்க வராங்க, கிருஷ்ணரை நிப்பாட்டுறாங்க. அந்த பிரேயர்ஸ் தான் இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த குந்தியோடைய பிரேயர்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா முக்கியமா சில சீக்வன்ஸ் இருக்கும். அதை போனாலுமே சொல்லிட்டேன் உங்ககிட்ட. என்ன சீக்வன்ஸ்னாக்கா, அவங்க அவங்களுடைய அந்த பிரேயர்ஸை முதல்ல பகவானை புகழ்ந்து பாடுவாங்க. அப்புறம் பகவானுடைய வெவ்வேறு தன்மைகளை புகழ்வாங்க. பகவானுடைய சக்தியும் இந்த பௌதிக உலகத்துடைய தாக்கமும் அவரை தாக்காது என்று அதை சொல்றாங்க. பகவான் இதுக்கப்புறம் நம்ம இதெல்லாம் பார்க்க போறோம். அவர் எல்லாருக்கும் தெரிவார், சில பேருக்கு தெரிய மாட்டார். நீங்க அந்த புலன்களுக்கு அப்பாற்பட்டு இருக்கிறார். அந்த புலன்களால பகவானை புரிந்து கொள்ள முடியாது. மாயா அவரை கவர் பண்ணி இருக்குது. யாருக்குன்னா ஃபுடிஷ் அப்சர்வர் என்று சொல்லி நம்ம போன வாரம் வரைக்கும் பார்த்தோம். போன வாரத்திலிருந்து ஏதாச்சும் கேள்விகள் இருக்குதா? இந்த 8th சாப்டரும் 9th சாப்டரும் ரெண்டுமே 2 முக்கியமான தத்துவத்தை கொடுக்கும். குந்தி சாமானியமானவங்க. 9வது அத்தியாயத்துல பீஷ்மர் கிருஷ்ணரை புகழ்வார். பீஷ்மர் எப்பேற்பட்டவர், பெரிய மகாஜான். ஸோ அது நம்ம 2 கம்பேரிசன் ஆச்சாரியர்கள் பண்றாங்க. அப்ப நம்ம அடுத்த சாப்டருக்கு போகும்போது நம்ம பார்க்கலாம். இந்த 8, 9 ரொம்ப முக்கியம். நிறைய அற்புதமான வர்ணனைகள்லாம் இங்கே பார்க்கலாம். ஓகேங்க, அப்புறம் கிளியரா? ஸோ நம்ம இன்னைக்கு 23 போ 23 29னா 23 நம்ம ஏற்கனவே பார்த்தோம். கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய நந்தகோப குமாராய கோவிந்தாய நமோ நமஹா, முக்கியமான ஸ்லோகம். அப்புறம் 22 நம பங்கஜநாபாய நம பங்கஜமாலினி நம பங்கஜ நேத்ராய நமஸ்தே பங்கஜாங்கரே என்று அந்த 2 ஸ்லோகத்து முக்கியமான ஸ்லோகங்கள். அதை நம்ம பார்த்தாச்சு. ஓகே, இப்ப நம்ம 23 இருந்து இந்த 23 இருந்து 27 தனியா ஒரு செக்ஷனாவே பிரிப்பாங்க. அதாவது என்ன நடக்குனாக்கா, இதற்கு முன்னாடி என்ன சொன்னாங்க, யாருக்கா ஞாபகம் இருக்கா? கிருஷ்ணர்கிட்ட என்ன சொல்றாங்க குந்தி? வசுதேவர் மன்னிக்கும் வசுதேவரும் தேவகியும் நம்ம கொடுத்து வச்சவங்க. அதை வர கொடுத்து வச்சவங்க நந்தகோபனும் யசோதையும். என்ன மாதிரி சாமானியர்கள்லாம் உங்களை புரிந்து கொள்ள முடியாது. பரமஹம்ச பக்தர்களை போ சுகதேவ கோஸ்வாமி போல பக்தர்கள் தான் உங்களை புரிந்து கொள்ள முடியும். நான் இளம்பன், அதாவது நான் சாமானியமானவங்க, உங்களை புரிந்து கொள்ள முடியாது என்று சொல்லிட்டு இப்ப குந்தி என்ன சொல்ல போறாங்கனாக்கா, ஆனா கிருஷ்ணா அவனுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நான் தேவகையை விட இன்னும் அதிர்ஷ்டசாலின்னு சொல்ல போறாங்க. இது ஆச்சாரியர், முக்கியமா நம்மளுடைய சக்கரவர்த்தி பாட் அது அழகா சொல்லுவாரு. நம்ம அதை பார்க்கலாம். இது அகங்காரம் கிடையாது. அதையும் நம்ம ஆச்சாரியர் விளக்குவாங்க, அதை நம்ம பார்த்துக்கிட்டு வரலாம். ஓகே, ஒரு ப்ரொபோசல் என்ன சொன்னாங்கன்னாக்கா, சம்ஸ்கிருத ஸ்லோகத்தை யாராச்சும் ஒரு ஆள் 2 ஆள் படிச்சுட்டு டிரான்ஸ்லேஷன் எல்லாருக்கும் சான்ஸ் கொடுத்தா எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும்ட்டு ஒரு சஜஷன். ஏன்னா சமயத்தில் நம்ம அந்த வார்த்தைகள் உச்சரிப்பு சரியா வராதனால படிக்கிறது சமயத்துல தயங்குவாங்க. ஸோ டிரான்ஸ்லேஷனா இங்கிலீஷோ தமிழோ எல்லாரும் படிக்கலாம் பாருங்களேன், எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு. அப்ப சம்ஸ்கிருதம் 1-4 கவுந்தேபுரம் படிச்சிருவாங்க. அப்ப டிரான்ஸ்லேஷன் அப்படியே ஒரு கமலகாந்த் ஆரம்பிச்சுட்டு அப்படியே நீங்க போகலாம், ஸ்டாப் பண்ண தேவையில்லை.
ஓகே, நம்ம வந்து 23. ஓகே, யதா ரிஷிகேஷ கலேன தேவகி. ரைட்டா ப்ரோ ஸ்லோகம்? கம்சேன ருடா சிரம் சுச்சார்பிதா விமோசிதாஹம் சஹாத்மஜா விபோ त्वयैव नाथेन मुहुर्विपद्गणात्. ट्रांसलेशन பண்ணுங்க. O Hinikesha, master of the senses and lord of lords, you have released your mother Devaki, who was long imprisoned and distressed by the envious king Kamsa, and me and my children from a series of constant dangers. ஓகே, இப்போ குந்தி இப்ப என்ன சொல்றாங்கனாக்கா, தேவகி கொடுத்து வச்சவங்க தான், ஆனால் நான் தேவகியை விட கொடுத்து வச்சவங்க. ஏன்? யாருக்காச்சும் சொல்ல முடியுதா ஏன்னு? அங்கே ப்ரோபா டிரான்ஸ்லேஷன் கொடுத்துட்டாரு அந்த ரீசன். இல்ல, தேவகியும் நேருக்கு நேரா பாக்குறாங்க, குந்தியும் நேருக்கு நேரா பாக்குறாங்க. என்ன தேவகியும் நீங்க பாத்தீங்கன்னாக்கா பகவானுக்கு 4 கரங்கள் 2 கரங்கள் அதெல்லாம் நம்ம பாக்குறோம். என்னன்னு ப்ரோபா சொல்றாருனாக்கா, தேவகியை வந்து கிருஷ்ணர் வந்து ஒரு முறை தான் காப்பாத்துறாரு. எப்ப? கிருஷ்ணர் பிறந்துட்டு கம்சன் சாவடிக்கிறாரு. அதுக்கு முன்னாடி எத்தனை பேர் செத்து போயிட்டாங்க? கிருஷ்ணர் வந்து அங்க வரல. ஆனா குந்திக்கு மீண்டும் 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 உதவி பண்றாரு கிருஷ்ணர். எப்பயில இருந்து? முன்னாடி பழைய காலத்துக்கு கதைக்கு போனோம் நம்ம. அப்பையிலிருந்து கிருஷ்ணர் குந்திக்கு பல வகையில, என்னென்ன வகைன்னு அடுத்த ஸ்லோகத்துல பார்க்கலாம். நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னாக்கா, அவங்க ஏன் அப்படி சொல்றாங்க? கிருஷ்ணர் தேவகிக்கு ஒரு முறைதான் உதவி செய்யறார், குந்திக்கு பல முறை உதவி செய்யறார். அவருனா அவருடைய குடும்பத்தை சார்ந்து. அதான் பிரபா சொல்றாரு. பிரபாட்ல சொல்றாரு, the conclusion is Krishna endows more favor to a devotee who is in great danger. யார் ஒருவன் மிகப்பெரிய ஆபத்துல இருக்கிறானோ அவனுக்கே கிருஷ்ணர் வந்து அருள் அளிக்கிறார். Sometime he put his pure devotee in such dangers because in that condition of helplessness the devotee become more attached to the Lord. போக்கு இடம் இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? ஒரே இடத்துக்கு தான் வரணும். இப்ப நீங்க வந்து நேரா இப்ப நம்ம கேலுக்கு போனோம், சைனீஸ் கொண்டாடுறதுக்குன்னு வச்சுக்குவோம். திடீர்னு ஹைவே அடிச்சுட்டான், என்ன பாதை எடுக்கணும்? பழைய பாதை தான் எடுக்கணும். ரைட்டு தானே? அதே தான். இப்ப பாதையெல்லாம் அடைச்சிட்டாங்க, ஒரே பாதை தான் இருக்கு, கிருஷ்ணனுடைய திருவடி. அப்பதான் பிரபா சொல்றாரு, the more the attachment is there for the Lord, the more success is there for the devotee. பிரபா சொல்றாரு, எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம வந்து பகவானுடைய அவ்வளவுக்கு அவர் மேல பற்று வைக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நம்ம வந்து உயர முடியும்னு பிரபா சொல்றாரு. பிரபு நானும் ரொம்ப பற்று வச்சிருக்கேன் பிரபு அப்படின்னாக்கா, கிருஷ்ண கீதையை சொல்றாரு, ஏ யதாமாம் பிரபத்யந்தே தாம் ததைவ பஜாமியகம். எந்த அளவுக்கு நீங்க இது பண்றீங்கன்னு கிருஷ்ணருக்கு தான் தெரியும். எப்போ நம்ம நினைக்க ஆரம்பிக்கிறோமோ நான் செய்யறது பெரிய விஷயம் அப்படின்னு நினைக்க ஆரம்பிக்கிறோமோ அது ஒண்ணுமே கிடையாது. எப்ப நம்ம நினைக்கிறோமோ நம்ம கிருஷ்ணருக்கு செய்யற சேவை எதுவுமே இல்லை அப்படின்னு நினைக்கிறோமோ அதுதான் உயர்நிலை கொண்டு போகும். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். பிரபாதான் பர்பன்னு சொல்றாரு. பலதே வித்யாபூஷன் சொல்றாரு, அவர் கருத்து எடுக்கிறாரு. உங்களுக்கு தெரியுமா ஏன் வந்து தேவகிக்கு ஒரு முறையும் குந்திக்கு பல முறையும் கிருஷ்ணன் உதவி செய்யறாரு? சோசியல் ரீதியா எடுக்கிறாரு. ஏன் இல்ல ரைட்டு ரைட்டு குந்தி பகவான் நினைக்கிறாங்க. தேவகி வந்து அத்தனை மாசம் கரும் தாங்கி அவங்க நேராவே வந்து 4 கரங்கள் கொண்ட பகவானை பாக்குறாங்க, எல்லாத்தையுமே செய்யறாங்க. பலதேவ வித்யாபூஷன் என்ன சொல்றாருனாக்கா, தேவகிக்கு புருஷன் இருக்கிறாரு, குந்திக்கு அப்ப யாருக்குன்னு அதிகமா காப்பா. இது வலது வித்யாபூஷனுடைய கமெண்ட்ரி எடுக்கிறாரு. எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. அது ஏன்னா எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க என்னன்னா ஒரு பாயிண்ட்ஸ், இது ஒன் ஆஃப் த பாயிண்ட்ஸ். அப்ப குந்திக்கு வந்து கணவன் இல்லாதனால கிருஷ்ணன் என்ன பண்றாரு, அதிகமா கருணை கொடுக்கிறாரு. அதான் வந்து
பலதேவ தேவன் சொல்றாரு. நிறைய இருக்குது. அது வர ஸ்லோகத்துல நம்ம பார்க்கலாம். அதெல்லாம் வரும். பாரபட்சம் இருக்குதா இல்லையா எல்லாமே இந்த வர ஸ்லோகங்கள் நம்ம வந்து பார்க்கலாம். இங்க ஸ்ரீதர் சுவாமி வந்து ஒரு கருத்தை சொல்றாரு. கிருஷ்ணர் வந்து சொல்றாரு, all his sons were not saved from the hand of Kamsa. அதாவது தேவகியோடைய எல்லா பிள்ளையும் வந்து கம்சனுடைய கையிலிருந்து காப்பாத்தல. அவங்க முதல்ல பிறகுற பிள்ளைங்களாம் வந்து சாகடிக்கிறாங்க. பிகாஸ் வசுதேவர் அங்க இருக்கிறாரு என்ற ஒரு பாயிண்ட் வந்து அங்க வருது. ஆனா இப்ப குந்திக்கு வந்து யாருமே இல்லை. இந்த எல்லா உரையிலையும் ஸ்ரீதர் சுவாமி என்ன அடிஷனலா சொல்றாருனாக்கா, எப்ப எல்லாம் குந்திக்கும் பாண்டவர்களுக்கும் உதவி தேவைப்படுதோ பகவான் உதவி செய்யறார். எப்படி செய்யறாரு? விதவுட் டிலே. அப்படின்னா உடனடியாக செய்யறாரு. நீங்க பார்க்கலாம், நம்ம வர கதைகள்லாம் பார்க்கலாம். அது உங்களுக்கு தெரியும் அந்த கதைகள்லாம், ரைட்டா? ஸ்ரீதர் சுவாமியோட கருத்து இதுதான். அப்ப ஏன் வந்து இந்த பாண்டவர்களுக்கு கிருஷ்ணர் உடனடியாக உதவி செய்யறாரு? போன வாரம் பார்த்தோம். பகவான் பக்த வச்சலா. பகவான் வந்து பக்தர்களை காப்பாற்றக்கூடியவர். எப்பேற்பட்ட பக்தர்கள்? பகவானை விட்டா வேறு கதி இல்லாதவர்கள் என்று நம்ம வந்து பார்க்கிறோம். 24. இப்ப இந்த 24ல எங்கெங்கெல்லாம் கிருஷ்ணர் குந்தியை காப்பாத்தி இருக்கிறாரு, பாண்டவர்களை காப்பாத்தி இருக்கிறாரு என்பதை வந்து நம்ம வந்து இங்க வந்து சொல்றாங்க. முதல்ல வந்து விஷம் வாய்ந்த உணவு ஒண்ணு, ரெண்டாவது பெரிய தீ, அந்த உங்களுக்கு தெரியும் அந்த அரக்கு மாளிகை, அங்கிருந்து காப்பாத்துறாரு. அப்புறம் ஹிடிம்பா என்ற அந்த காட்டுவாசி, அவங்கிட்ட இருந்து காப்பாத்துறாரு. அப்புறம் விஷஸ் அசம்பிளி, அதாவது வந்து திரௌபதியை வந்து அந்த சபையில இருந்து காப்பாற்றுறாரு. அப்புறம் இவங்க வந்து காட்டுக்கு போயிடுறாங்க. அங்கேயும் கிருஷ்ணர் தான் வந்து இவங்களுக்கு வந்து உறுதுணையா இருக்கிறாரு. அப்போ அந்த யுத்தம், குருஷேத்திர போர்க்கால யுத்தம் நடக்கும் பொழுது பல வகையான பெரிய பெரிய போர் வீரர்கள் அங்க இருக்காங்க. யார போல? பீஷ்மர், துரோணர், யாரு யாரு கணக்கே இல்லை, துரியோதனன் எல்லாமே இருக்கிறாங்க. ஆனால் அங்க வந்து குந்தி என்ன சொல்றாங்க? இவங்களை எல்லாம் காப்பாத்துறதுக்கு காரணம் நீங்க தான். அர்ஜுனனோட சக்தியோ பீமனோட சக்தியோ கிடையாது. அது குந்தி சொல்றாங்க. அடுத்து அஸ்வத்தாமனுடைய பிரம்மாஸ்திரத்திலிருந்து நீங்க காப்பாத்துறீங்க என்ற இந்த விஷயங்கள் சொல்றாங்க. அப்ப குந்தி இதுக்கு முன்னாடி என்ன சொல்றாங்க? தேவகி வசுதேவரை விட நான் கொடுத்து வச்சவங்க, ஏன்னா நீங்க வந்து என்னை பலமுறை காப்பாத்துறீங்க. ஸ்ரீதர் சுவாமி சொல்றாரு, தாமதம் இல்லாமல் காப்பாத்துறாரு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் என்று சொல்றாரு. தாமதம் இல்லாம காப்பாத்துறாருனாக்கா எங்கெல்லாம் காப்பாத்துறாரு? அந்த வரிசையை வந்து 24வது ஸ்லோகத்துல வந்து நம்ம வந்து இங்க பாக்குறோம். இதுதான் வந்து 23, 24. இப்ப வந்து 25. இப்ப வந்து உங்களுக்கு வந்து ஆபத்துக்கு மேல ஆபத்து கொடுத்தா நீங்க என்ன நினைப்பீங்க? உண்மையை சொல்லுங்க. உதாரணத்துக்கு உங்களை விஷம் வச்சுட்டாரு, உங்க வீட்டை கொளுத்திட்டாரு, சண்டைனாக்கா சும்மா வாய் சண்டை எழுதி நீங்க தோத்திட்டீங்க, இப்படிதான் இல்ல நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னே வச்சுக்கோமே. இதெல்லாம் நடந்தா நம்ம என்ன நினைப்போம்? போதுண்டா சாமி, ஒரு போத்தர் ரவுண்டா கோப்பியோ கொடுங்க, குடிச்சிட்டு நான் என் வாழ்க்கையை முடிச்சுக்கிறேன், அப்படிதான் நம்ம நினைச்சுக்குவோம். ஆனா இப்ப குந்தி என்ன சொல்றாங்க? ஏன் கிருஷ்ணர் வந்து தாமதமின்றி காப்பாத்துறாரு ஸ்ரீதர சுவாமி சொல்றாருனாக்கா, இந்த ஸ்லோகத்துல அதனுடைய பதில் எங்க இருக்குது? 25 ரைட்டா? ஓகே, 25. விபதா சந்து தாசஸ்வா தத்ர தத்ர ஜகத்குரு பவதோ தர்ஷனம் யச்சாத் அபுனாத் பவ தர்ஷனம். டிரான்ஸ்லேஷன் படிங்க. I wish that all those calamities would happen again and again. So,
that we could see. Again and again, for seeing you means that we will no longer see repeated birth. ஓகே, இப்ப குந்தி என்ன சொல்றாங்க, இந்த பிரச்சனை எல்லாம் வந்து ஒரு பிரச்சனையே கிடையாது. ஏன்னா இந்த பிரச்சனைகள் மீண்டும் மீண்டும் வர வர மீண்டும் மீண்டும் நான் உன்னை பார்க்கிறேன். மீண்டும் மீண்டும் பார்த்துட்டு என்ன பண்ற, சாப்பிட்டு தூங்கல. இந்த சம்சாரம் என்றும் பிறப்பு இறப்பிலிருந்து என்னால விடுபட முடியும் என்று வந்து குந்தி சொல்றாங்க. பிரபா சொல்றாரு, பவதோ தர்ஷனம் யட்சாத். ஏன் வந்து குந்தி வந்து மீண்டும் மீண்டும் துன்பம் வரணும்னு கேக்குறாங்கனாக்கா, பவதோ தர்ஷனம் யட்சாத், we could see you again and again. மீண்டும் மீண்டும் உன்னை பார்க்க முடியும். அந்த மாதிரி கிருஷ்ணரை மீண்டும் மீண்டும் பார்க்கும்போது என்ன ஆகுது, அப்புனார் பவ தர்ஷனம், மீண்டும் மீண்டும் இந்த இறப்பு பிறப்பிலிருந்து நம்ம வந்து விடுபட முடியும் என்று இங்க சொல்லப்படுகிறது. இங்க வந்து இங்க பார்க்கலாம், கிருஷ்ணர் வந்து சாமானியர். குந்தி சொல்றாங்க, நீங்க இதை கொஞ்சம் யோசிக்கணும். குந்தி சொல்றாங்க, கிருஷ்ணர் வந்து சாமானியர்களால வந்து தகுதி இல்லை, என்ன போல சாமானியர்கள் வந்து உங்க அணுகிறது தகுதி இல்லை. ஆனா நீங்க வந்து என்ன பண்றீங்க, வசுதேவருக்கும் தேவகி நந்த யசோதாவுக்கு வந்து இந்த அழகான உடல்ல வந்து வரீங்க, அதாவது அழகான இந்த ரூபத்துல வந்து மீண்டும் மீண்டும் காப்பாத்துறீங்க எல்லாத்தையுமே. இந்த அழகான தரிசனம் வந்து எப்ப எனக்கு கிடைக்குது குந்தி கேக்குறாங்க. இது வந்து அவங்க உரையில எழுதுறாங்க. எப்ப கிடைக்குதுனாக்கா, எனக்கு துன்பம் வரும் போதெல்லாம் அழகான இந்த காட்சி கிடைக்குது என்று குந்தி வந்து அங்க சொல்றாங்க. விஷ்ணு தாக்கூர் சொல்றாரு, dangers are a great blessings to me, O Guru of the universe. To give benefit to us, you destroy unsteadiness. அதாவது வந்து இந்த துன்பம் தான் வந்து எனக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதம் சொல்றாங்க. யார் சொல்றா? அப்ப நீங்க பார்க்கணும், குந்தியோடைய பக்தியோடைய அந்த கிராவிட்டி நம்ம பார்க்கணும். அவங்களாம் ரொம்ப உயர்ந்த பக்தர்கள் பிரபு. அவங்களுடைய மனோபாவத்தை நீங்க வந்து பார்க்கணும். கணவன் இறந்துட்டாரு, எல்லாமே முடிஞ்சிருச்சாங்க. இருந்தாலும் அவங்க என்ன சொல்றாங்கன்னாக்கா, கிருஷ்ணர் வந்து உதாரணத்துக்கு ஒரு பெரிய பிரச்சனை நடந்துச்சு, கிருஷ்ணன் நேர்ல இருந்தா நீங்க முதல்ல என்ன கேட்பீங்க, கிருஷ்ணா பிரச்சனையே வேணாம், அதான் உண்மை தானே, அதான் நம்ம செய்வோம். எனக்கு இது இஸ் த பாயிண்ட், எனக்கு பேங்க் லோன் இருக்குது, எனக்கு இது இருக்கு கிருஷ்ணா அப்படின்னு கிருஷ்ணர் கேட்குங்க. அப்ப குந்தி என்ன சொல்றாங்க, எதுவுமே எனக்கு வேணாம், மீண்டும் மீண்டும் எனக்கு கஷ்டத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்றாங்க. அப்ப வந்து ஆச்சாரிய தேவி சொல்றாரு, இப்போ நீ கிருஷ்ணர் ஏன் மீண்டும் மீண்டும் அங்க வர்றாரு, விஸ்வசேகர் தாக்கூர் சொல்றாரு, ஏன் மீண்டும் மீண்டும் கிருஷ்ணன் அங்க வர்றாருனாக்கா, நம்மளுடைய அன்ஸ்டெடினஸ்னாக்கா நிலையற்ற ஸ்திரமில்லாத ஒரு நிலையை. ஏன் ஸ்திரம் இல்ல, ஏன்னா நம்ம எல்லாரும் இந்த பௌதீக சுகத்தில் மயக்கப்பட்டிருக்கின்றோம். விஸ்வசேகர் தாக்கூர் எடுக்கிறார், என்ன சொல்றாரு, unsteadiness caused by intoxication with material comfort சொல்றாரு. அப்போ கிருஷ்ணர் வந்து மீண்டும் மீண்டும் பார்க்கணும்னாக்கா நம்ம முதல் இதுல இருந்து வெளியாகணும், ரைட் தானே? நீங்க இன்னும் இந்த மெட்டீரியல் கம்ஃபர்ட்ல இருக்கும் பொழுது கிருஷ்ணரை வந்து என்ன சொல்றது, கஷ்டம் அது வந்து. அடுத்து சொல்றாரு, இந்த பௌதீக பற்றிலிருந்து வெளியாகிறதுக்கு கிருஷ்ணர் என்ன பண்றாரு, மீண்டும் மீண்டும் துன்பத்தை கொடுக்கிறாரு. எதை போல, கண்ணுக்கு தரக்கூடிய ஒரு ஆயின்ட்மெண்ட், ஒரு ஆயின்ட்மெண்ட்னாக்கா ஒரு எண்ணெயை போல. அந்த எண்ணெய் எங்க இருந்து வருது, கிருஷ்ணருடைய கருணையிலிருந்து வருது என்று அங்க ஆச்சாரியர் வந்து சொல்றாரு. ஓகே, யா. Should a normal devotee always think of pray to Krishna or ask Krishna, keep me with calamity so that I will remember you all the time? That is the ideal case. The point is not necessary. பிரபுபாதருக்கு வந்து அமெரிக்காவுக்கு போகும்போது, அமெரிக்காவுக்கு போய் எல்லா சக்சஸும் பிரபுபாதருக்கு கிடைக்குது. The most successful devotee பிரச்சாரம் பண்றாரு, பிரபுபாதர் தேவை வெளியாக்குறாங்க இந்தியாவில். அப்ப பிரபுபாதர் என்ன நினைக்கிறாரு,
1976 77 ஞாபகம் எனக்கு. அந்த வருஷத்துல வந்து பிரபுபாட் வந்து ஒரு இன்டர்வியூ சொல்றாரு, personally I don't have any qualification, this is all because of the blessing of my Guru Maharaj Prabhupada சொல்றாரு. So not necessary. If you are in calamity, you'll think of Krishna. If you are happy also, you should think about Krishna. That's the point. Both ways. Okay. But Kunti is showing us the way, because பௌதிக உலகத்துல சுகம் கிடையாது உங்களுக்கு. வேர் இஸ் எங்க சுகம் நீங்க புரிஞ்சுக்கணும். யா யா ஷூர். நிறைய உரைகள் இருக்கு. நம்ம வந்து அடுத்த ஸ்லோகத்துக்கு போகலாம். இப்போ மீண்டும் மீண்டும் நீங்க கஷ்டத்தை கேட்கறீங்கனாக்கா, உதாரணத்துக்கு பிரபு கேட்கிறாரு, பிரபு எனக்கு இதை கொடுங்க, எனக்கு இதை கொடுங்கனாக்கா, உங்களுக்குன்னு ஒரு தகுதி இருக்கணும். ரைட்டு தானே? அது என்ன தகுதி? 26வது ஸ்லோகம் 27வது ஸ்லோகத்துல வந்து கிருஷ்ணர் சொல்றாரு, ஜன்ம ஐஸ்வர்ய ஸ்ருதா, இது வந்து 26, ஜன்ம ஐஸ்வர்ய ஸ்ருதா ஸ்ரீபீர் இதமானா மதாப்மான் நைவாஹர்த்தி அபிதாதும் வை त्वाम अकिंचन गोचरम. ओके, पढ़ेंगे प्रभु माता जी रचो. எம்பெருமானி பகவானாகிய தாங்கள் சுலபமாக அணுகிவிடும் தங்களை சுலபமாக அணுகிவிட முடியும். ஆனால் பௌதிக வாழ்வில் முற்றிலும் விருத்தி அடைந்தவர்களால் மட்டுமே அதை செய்ய முடியும். கௌரவமான குடும்பம், பெரும் செல்வம், உயர்ந்த கல்வி மற்றும் உடல் அழகு ஆகியவற்றில் தன்னை முன்னேறிக் கொள்ள உயரும் ஒருவரால் உண்மையான உணர்வுடன் உங்களை அணுக முடியாது. அப்போ இதற்கு முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னா குந்தி சொல்றாங்க, இந்த பௌதீக கம்ஃபர்ட்ல இருந்து நம்ம வந்து வெளியாகணும். ஓகே, அந்த பௌதீக கம்ஃபர்ட்ல நீங்க இருக்கிற வரைக்கும் நீங்க கிருஷ்ணரை அணுக முடியாது. அப்போ அந்த பௌதீக கம்ஃபர்ட் என்னது? 4 சொல்றாங்க. ஜன்ம ஐஸ்வர்யா ஸ்ருதா ஸ்ரீபீர். 4. ஜன்மனா உயர்ந்த பிறப்பு, ஐஸ்வர்யனா செல்வம், ஸ்ருதானா உயர்ந்த கல்வி, ஸ்ரீபிகினா அழகு. இது 4ம் இருக்கிற வரைக்கும் நீங்க கிருஷ்ணர்கிட்ட முழுசா சரணம் அடைய முடியாது. ஏன்னா இந்த ஒரு தன்மை உங்களை எப்பொழுதுமே கீழே பிடிச்சிருக்கும். நான் படிச்சவன், நான் பணக்காரன் என்ற இந்த தன்மை ஆல்வேஸ் will keep on pulling you down. இங்க வந்து சொல்றாங்க, இப்போ கவலை வரும் பொழுது இந்த 4 தன்மையில ஏதாச்சும் 1, 2, 3, 4 நம்மளுக்கு இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? பிரச்சனையை நம்மளே தீர்க்க பார்ப்போம். ரைட் தானே? காமன் சென்ஸ் இது வந்து. இப்ப வந்து உங்களுக்கு வந்து உயர்ந்த ஜென்ம உயர்ந்த குடும்பத்துல பிறக்கிறீங்க, பணம் இருக்கு, படிப்பு இருக்கு, நல்ல செல்வாக்கு இருக்கு, நல்ல அழகு இருக்குனாக்கா, எதனாச்சும் பிரச்சனை வந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? யாரா என்னோட பெரிய ராஜா, நான் தான் ராஜா, நம்மளே இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ண பார்ப்போம். அப்போ அதுல குந்தி சொல்றாங்க, இது 4மே வந்து ஒரு பெரிய தடைன்னு வந்து அங்க சொல்றாங்க. அப்போ ஆச்சாரிய கருத்து சொல்றாங்க, எப்போ நம்மளுக்கு வந்து கிருஷ்ணரை தவிர வேற யாரும் நம்மளை காப்பாற்ற முடியாது என்ற நிலைமைக்கு நம்ம வருமோ, அப்போ கிருஷ்ணரை நம்ம வந்து சுலபமாக அணுக முடியும். அதற்கு பேரு தான் துவம் அகிஞ்சன்ன கோச்சரம். அகிஞ்சனாக்கா கிருஷ்ணரை விட்டா வேற கதி கிடையாது. அதுதான் வந்து இங்க வந்து குந்தி மகாராணி சொல்றாங்க. பிரபா சொல்றாரு பர்பாட்ல, once uttering the holy name of the Lord, the sinner gets rid of a quantity sins that is unable to commit. Such is the power of uttering the holy name of the Lord. But there is a quality to such utterance also. It depends on the quality of feeling. பகவானுடைய திருநாமம் வந்து மிக சக்தியானது. ஆனா அந்த திருநாமத்தை ஜபிக்கிறதுக்கும் குவாலிட்டினா தன்மை இருக்குதுன்னு பிரபு சொல்றாரு. அந்த தன்மைனா என்னன்னாக்கா ஃபீலிங் சொல்றது. எப்ப முடியும் 16 மாலை அப்படின்னா அதுவும் ஒரு ஃபீலிங் தான். ஐயோ 16 மாலை முடிஞ்சிருச்சே, அதுவும் ஒரு ஃபீலிங் தான்.
ரைட். ஸோ எந்தெந்த ஃபீலிங்ல இருக்கீங்களோ நீங்க இருந்துக்குங்க. இது பிரபாத்ல சொல்றாரு. பிரபாத் மெயின் சொல்றாரு, a helpless man can feelingly utter the holy name of the Lord, whereas man who utters the same holy name in great material satisfaction cannot be sensible. சொல்றாரு, எதுவுமே இல்லை அப்படின்னாக்கா அவன் இந்த பகவான திருநாமத்தை தூய்மையா ஜபிக்க முடியும். எல்லாமே இருக்கும் பொழுது அவனுக்கு தடையாக இருக்கும். ஹரிதாஸ் தாக்கூருடைய வாழ்க்கையில் நம்ம வந்து பார்க்கலாம், எதுவுமே இல்லை. எப்படி ஜபம் பண்றாரு? வரக்கூடிய பெண்ணையே மாத்தி ஒரு பெரிய டிவோட்டியா இருக்கிறார் ஹரிதாஸ் தாக்கூர். அதுதான் வந்து இங்கே வந்து சொல்லப்படுகிறது. அப்போ விஸ்வசங்கர் தாக்கூர் வந்து அழகா ஒரு உதாரணம் கொடுக்கிறாரு. இப்போ ஒருத்தனுக்கு வந்து இந்த பிறப்பு, படிப்பு, செல்வம், அழகு என்ற ஒரு வீக்கம் உங்களுக்கு தெரியும். உதாரணத்துக்கு கண்ணுல வீங்கிருச்சுனாக்கா, கண்ணு வலி வந்து வீங்கிருச்சுன்னா கண்ணு பார்க்க முடியுமா? முடியாது. விஸ்வசங்கர் சொல்றாரு, யார் ஒருவனுக்கு வந்து இந்த 4 வீக்கம் அவனுக்கு இருக்குதோ அவன் கிருஷ்ணரை வந்து அணுக முடியாது, பகவானுடைய நாமத்தை தூய்மையா ஜபம் பண்ண முடியாதுன்னு சொல்றாரு. ஓகே, அப்ப யாரு கிருஷ்ணருக்கு வந்து சுலபமா அணுக முடியும்னாக்கா, எதுவுமே இல்லப்பா அவருக்கு தான். யாரை போல? திருப்பானாழ்வாரை போல. யார் அவரு? நம்ம கிருஷ்ணனுடைய கூட்டாளி சுதாமாவை போல. என்ன இருந்துச்சு அவர்கிட்ட? ஒண்ணுமே இல்லை. அந்த அவுளை இழந்து எடுத்துட்டு போறார். அதே போல சைத்தன்ய மகாபிரபு லீலையில அவர் பேர் என்னது? சுக்லாம்பர பிரம்மச்சாரி. அவரும் அதேதான், எதுவுமே இல்லை. அவர் என்ன பண்றாரு? அன்னாடிக்கும் அந்த யாசகம் பண்ணி மீண்டு இருக்கக்கூடிய அந்த அரிசியை வந்து இங்க தோல்ல மாட்டிக்கிட்டு, இந்த கதை சைத்தன்ய பாகவத சொல்லப்படுது, இந்த கதையை எடுத்துட்டு போவாரு. அது சமைச்சு ஆஃபரிங் பண்ண போவாரு. ஒரு நாள் சைத்தன்ய மாவை பிடிச்சி அந்த அரிசியை வாங்கி சாப்பிடுறாரு. அவர் சொல்றாரு, மகாபிரபு என்ன இப்படி பண்ற? அவர் சொல்றாரு, சைத்தன்ய சொல்றாரு, ஏன்யா இதுக்குதானே நீங்களாம் அழுவுறீங்க, சாப்பிடும் போது விட மாட்டீங்களான்னு சைத்தன்ய மாமா சொல்றாரு. அந்த டிவோஷனுடைய நிலைமையை பார்க்கணும். நம்மனாக்கா ஐயோ சைத்தன்ய மாவு சாப்பிடாததுக்கு முன்னேக்கே போன் அடிச்சிடும், பிரபு சைத்தன்ய மகாபிரபுடைய பிரசாதத்தை சாப்பிட்டாருன்னு. ஆனா இதுதான் பியோர் டிவோட்டிஸோடைய நிலைமை. ஓகே, நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு. பட் எனிவே 27. ஓகே, ரைட் தான் 27 தானே. நமோ நமோ கிஞ்சனாய வித்தாய விருத்த குணா விருத்தயே நிவృత్త குணா விருத்தயே ஆத்மராமாய சாந்தாய கைவல்ய பதயே நமஹ. ஓகே மாதாஜி படிங்க. ஓகே, இப்போ எப்படி இந்த நாளும் வந்து ஒரு பக்தனுக்கு வந்து தடையாக இருக்குதோ கிருஷ்ணரை அணுகிறதுக்கு, கிருஷ்ணரும் வந்து சில பேர் மேல வந்து பற்றை வைக்கிறாரு. அந்த ஸ்லோகம் வந்து அதுதான் சொல்லுது. எப்பேற்பட்ட பக்தர்கள்? கிருஷ்ணரை விட்டா வேற கதி கிடையாது. ஓகேங்களா? அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து கிருஷ்ணர் என்ன பண்றாரு? அவர்களுக்கு மீது வந்து கிருஷ்ணர் வந்து பற்று வருது. கிருஷ்ணருக்கு தானாகவே வந்து பற்று வருது என்று இங்க வந்து குந்தி சொல்றாங்க. நம்மாழ்வார் அதான் சொல்றாரு, அகலகில்லே நிறையும் என்று அலர்மேல் மங்கை உரைமார்பா நிகரீர் புகழாய் உலகம் ஒன்றுடையாய் என்னை ஆழ்வாள் நிகரர் அமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானேன்னு சொல்றாரு. என்ன சொல்றாரு? முதல் தகுதி, மகாலட்சுமி விட்டு பிரிய மாட்டீங்க, பணக்காரன். அகலகில்லேன் இறையும் என்று அலர்மேல் மங்கை உரைமாவா நிகரீர் உலகம் மூன்றுடையா என்னை ஆழ்வானே. உனக்கு சமமா இந்த உலகத்துல யாராச்சும் இருக்காங்களா? இல்ல. நிகரர் அமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே. யாரெல்லாம் அவன் ஆசைப்படுறா? அமரர்கள், நித்தியசூரிகள், நிகரர் அமரர் முனிக்கணங்கள், முனிகள், ஆத்மராமாக்கள், இவர்களை போலதான் வந்து உன்னை அணுக முடியும்.
ஆனா நான் யாரு? நிகரர் அமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே குலத்துள் அடியேன், குலத்தில் நான் வந்து ஒரு தாசன் என்று வந்து நம்ம சொல்றாரு. இப்ப இங்க வந்து அதுதான் வந்து கிருஷ்ணன் சொல்ற புறப்பாடு சொல்றாரு. The devotees are generally without material prosperity, but they have a very secret treasure house in the lotus feet of the Lord. பிரபு சொல்றாரு, பக்தர்களுக்கு வந்து பொதுவா வந்து இந்த பௌதீக செல்வம் என்பது கிடையாது. ஆனா அவங்களுக்கு மிகப்பெரிய செல்வம் இருக்குது. எது? பகவானுடைய திருவடின்னு பிரபு சொல்றாரு. The devotees are called akinchanas because they have practically no material assets. ஏன் அக்கிச்சன சொல்றாருனாக்கா, அவங்களுக்கு வந்து பௌதீக செல்வம் எதுவுமே கிடையாது. இது நீங்க ரெண்டு வகையில புரிஞ்சுக்கணும். ஒன்னு செல்வம் இல்லை, இன்னொன்னு செல்வம் இருந்தாலும் அந்த செல்வத்துக்கு அதிபதியாரு கிருஷ்ணர் என்று யோசிக்கணும். அதையும் வந்து புரிஞ்சுக்கணும். Such material assets are all products of the three modes of material nature. ஓகே, இதுதான் வந்து இந்த ஸ்லோகத்துடைய உரை. ஆச்சாரியர் விளக்குறாரு. இப்ப வந்து என்ன சொல்றாரு பாருங்க. Those who do not have anything materially speaking but possess only you, who have a body of complete knowledge and bliss, are alone your anala devotees. They are abode of prema, and they thus like treasures whom should be hidden from everyone. Okay, இப்போ அவங்க சொல்றாங்க, கிருஷ்ணர் சொல்றாரு அகிஞ்சனா ஏழையாச்சு குந்தி, ஏழைனால என்ன நடக்க போகுது? அப்ப அவங்க சொல்றாங்க, அது உண்மைதான், ஆனால் அந்த பக்தர்களுக்கு வந்து உங்களை விட்டா வேற யாரும் அவங்களுக்கு வந்து தெரியாது. இது நிறைய கருத்துக்கள் வந்து இங்க சொல்றாங்க. ஜீவகோஸ்வாமி வந்து அவர் கிரம சந்தர்பால் சொல்றாரு, the best wealth என்னன்னாக்கா, the devotees disinterest in matter is better than having all material things. நம்ம சொன்ன கருத்து தான். என்னது? ஒரு பக்தனுக்கு பௌதீக செல்வத்துல நாட்டம் இல்லாதது, எல்லா பௌதீக விஷயமும் இருக்கிறது உயர்ந்ததுன்னு சொல்றாரு. அதாவது இருந்தாலும் நம்மளுக்கு அது மீது வாசனை இருக்கக்கூடாது என்று ஜீவகோஸ்வாமி வந்து சொல்றாரு. 28. இப்போ கிருஷ்ணர் யாருக்கு வந்து ரொம்ப உறுதுணையா இருக்கிறாரு? அகிஞ்சன பக்தர்கள். சரிங்களா? இப்போ அந்த அகிஞ்சன பக்தர்கள் என்ன பண்றாங்க? கிருஷ்ணரை தவிர வேற யாரும் அவங்களுக்கு தெரியாது. ஆனால் ஒரு கால் இந்த அகிஞ்சன பக்தர்கள் யாராச்சும் டிஸ்டர்ப் பண்ணனானாக்கா கிருஷ்ணர் என்ன பண்ண போறாரு? இப்ப குந்தி சொல்ல போறாங்க. அதுதான் மன்யேத்வம். படிங்க, சரி படிங்க பிரபு. மன்யேத்வாம் காலாம் ஈசானாம் அநாதி நிதனம் விவும் சமம் சரதம் சர்வத்ர பூதானாம் யன்மித கலிஹி. My Lord, I consider your Lordship to be eternal time, the supreme controller, without beginning and end, and all-pervasive one. In distributing your mercy, you are equal to everyone. The dissensions between living beings are due to social intercourse. அப்போ இங்க வந்து நீங்க கிளியரா வந்து என்ன சொல்லுதுனாக்கா, your lordship to be the eternal time, without beginning and end, all pervasive one. In distributing mercy, you are equal. ஓகேங்களா? கருணை கொடுக்கறதுல அவர் வந்து சமமா இருக்கிறாரு. The dissension between living beings are due to social intercourse. பௌதிகத்தில் எந்த அளவுக்கு நம்ம வந்து மூழ்கி இருக்கோமோ அந்த அளவுக்கு பகவானுடைய கருணை நம்மளுக்கு வந்து கிடைக்கும் என்று வந்து இந்த ஸ்லோகத்தை சொல்லி புறப்பாட்டுல சொல்றாரு. The devotees of the Lord do not misuse their freedom and therefore they are good sons of the Lord. பக்தர்கள் வந்து பகவான் கொடுத்த அந்த ஃப்ரீடம்னா சுதந்திரத்தை வந்து தப்பான வழியில பயன்படுத்த மாட்டாங்க. Others who misuse freedom are put into misery destined by the eternal Kala.
எப்ப இந்த சுதந்திரத்தை வந்து அவன் வந்து புலன் இன்பத்திற்காக பயன்படுத்துறானோ அவன் கால சக்கரத்துக்கு கீழே வைக்கிறான். இதுதான் விஜய கோஸ்வாமி வந்து ஒரு அழகான ஒரு கருத்தை சொல்றாரு. இந்த 4 ஸ்லோகத்திலையும் வந்து நம்ம முன்னாடி பார்த்த தொடர்ச்சியாளர் ஸ்லோகத்துல பகவானை வந்து 4 வகையா வந்து சாரணிக்கப்படுகிறார். ஒண்ணு அந்தர்யாமி, இன்னொன்னு காலம், ஒன்னொன்னு ஈசானாம், 4வது சமம். அப்போ பகவான் எல்லாருடைய இருதயத்திலையும் அந்தர்யாமியாக இருக்கிறார். ஜீவ கோஸ்வாமி விளக்குறாரு. எல்லாரும் எழுதிலையும் இருக்கிறாரு. உங்க எழுதி மட்டும் இல்ல, ஏன் எழுதி இருக்கிறாரு, எல்லாரும் இருக்கிறாரு. அதே சமயத்துல காலமும் கிருஷ்ணர் தான். அதே சமயத்துல எல்லாத்தையும் உள்ளுக்கும் வெளியிலையும் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றதும் கிருஷ்ணர் தான். இது 3 இருந்தாலும் பகவான் சமம், எல்லாருக்கும் சமமா இருக்கிறார் என்று ஜீவ கோஸ்வாமி வந்து அங்க சொல்றாரு. ஓகே, ஓகே, ஒரு உதாரணம் வந்து பார்க்கலாம். ஓகே, அடுத்த ஸ்லோகம் போலாம். 29. ஓகே, இப்போ சர்ச்சை என்ன சர்ச்சை? நீங்க சொல்றீங்க பகவான் வந்து பாரபட்சம் பார்க்கல, இங்க சொல்றாங்க பாக்குறாரு, முன்னாடி சொன்னாங்க பார்க்கல, இப்ப அவர் என்னதான் சொல்றாரு பிரபு அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல அதுக்கு பதில் இருக்கு. நாவேத கஷ்டித் பகவம் சிகீர்ஷிதம் தவேஹ மானஸ்ய நிருணாம் விதம்பனம் நாயஸ்ய கஷ்டித் தைதோஸ்தி கர்ஹிசித் द्वेषश्चायस्मिन् विषमा मतिर्नृणाम्. No one can understand your transcendental pastime, which appear to be in and so are misleading. You have no specific object of the favor, or do you have any object of favor? People only imagine that you are partial. அப்போ இங்க வந்து நீங்க என்ன கிருஷ்ண சொல்றாருனாக்கா, நோ ஒன் கேன் அண்டர்ஸ்டாண்ட் யுவர் டிரான்செண்டென்டல் பாஸ்டைம். கிருஷ்ணனுடைய லீலைகளை யாராலும் புரிந்து கொள்ள முடியாது. which appear to human and so are misleading. பார்க்கறதுக்கு வந்து சாமானியமாக இருக்கிறதுனால அது வந்து மிஸ்லீடிங்னா தப்பான புரிதலை வந்து கொடுக்குது. யூ ஹேவ் நோ ஸ்பெசிபிக் ஆப்ஜெக்ட் ஆஃப் ஃபேவர் நாட் டு யூ ஹேவ் எனி ஆப்ஜெக்ட் ஆஃப் எனவி. உங்களுக்கு வந்து எந்த வகையான ஃபேவர்னா பிடிச்சதும் கிடையாது. உங்களுக்கு வந்து என்வி, யார் மேலே பொறாமை இல்லை. இதெல்லாம் மனிதர்களுடைய கற்பனை வந்து சொல்றாங்க. சொல்றாரு, the Lord's mercy upon the fallen souls is equally distributed. He has no one as specific object of hostility. சொல்றாரு, he is undoubtedly known as partial to his pure devotees, but in fact is never partial, as much as the sun is never partial to anyone. பகவான் வந்து பாரபட்சம் பார்க்கல. ஏன் வந்து பாரபட்சம் பார்க்கல நம்ம நினைச்சுக்கிறோம்னாக்கா, ஒருவேளை நம்மளுக்கு வேண்டியது நம்ம வாழ்க்கையில நினைக்கலனாக்கா அப்ப நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், அவர் வந்து பாரபட்சம் பார்க்கிறாரு. பாத்தீங்களா, சில பேர் காப்பாத்துறாரு, சில பேர் காப்பாற்ற மாட்டுறாரு. ஆனா பக்தன் என்ன நினைக்கிறான், நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும் கிருஷ்ணனுடைய கருணை. அதான் பாயிண்ட். பாரபட்சம் பார்க்கிறாரு யாருக்கு, சாமானியவர்களுக்கு. பாரபட்சம் பார்க்கல யாருக்கு, பக்தர்களுக்கு. ஏன்னா பக்தன் என்ன நினைக்கிறான், கஷ்டமோ நஷ்டமோ ரெண்டும் ஒண்ணுதான் கிருஷ்ணா. அதான் ஓகே. அழகா நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு. விஷ்ணு சக்கர டாக்கூர் வந்து ஒரு கதையை அமைக்கிறாருங்க, ஒரு கதை எழுதுறாரு. அதுல
ஒரு அழகான கதைகள் சொல்றாரு. இப்ப உன்னை பத்தி உண்மையை யார் தான் கிருஷ்ணா எஸ்டாப்ளிஷ், யார் தான் உன்னுடைய உண்மையை வந்து சொல்ல முடியும்? யாராலையும் சொல்ல முடியாது. அதான் உன்னுடைய திட்டங்கள் வந்து யாருக்குமே தெரியாது. நீ வந்து கிருஷ்ணராக ராமராகவும் சாமானியமா வர்றதும் அதனுடைய நோக்கமும் யாருக்கும் தெரியாது. நீ வந்து no one knows the plan of you who desire to delude the fools by not letting them see your sweet qualities. நீ ஏன் வந்து சாமானியர்களை உன்னுடைய தெய்வீக தன்மை பார்க்க விட மாட்ட? யாருக்கும் தெரியாது. All men have different ideas about you. எல்லா மனிதர்களுக்கும் உன்னை பத்தி வெவ்வேறு வகையான யோசனை இருக்கு. விஷ்ணு சக்கர தாக்கூர் அழகான ஒரு உரை சொல்றாரு, புரோபான சொல்லியிருப்பாரு. விஷ்ணு சக்கர தாக்கூரும் பரத வித்யாபூஷனும் ரொம்ப அழகான ஒரு உதாரணம் இருப்பாங்க. இப்போ சூரியன் நீங்க பாத்தீங்கன்னாக்கா சூரியன் ஒண்ணுதான். சூரியன் ஒண்ணுதான். இப்ப கமலகாந்தா பிரபு சூரியன் நேரா பார்க்கும்போது எப்படி தெரியுது? எப்படி தெரியுது? ஃபுல்லா தெரியுது. இப்ப வந்து நான் சாமானியவன் ஒரு மர கிளையில இருந்து அந்த சூரியனை பார்க்கறேன், எப்படி தெரியுது? மறைவா தெரியுது. அப்ப நான் என்ன நினைக்கிறேன்? அப்ப நீங்க என்ன சொல்றீங்க? சூரியன் ஃபுல்லா அட போடா சூரியன் தெரியலன்னு நான் சொல்றேன். விஷ்ணு சக்கர தாக்கூர் தான் சொல்றாரு. கிருஷ்ணர் சூரியன் போல எல்லாருக்குமே இருக்கிறாரு. எப்படி நம்ம அதை பார்க்கிறோமோ அதற்கு ஏற்ப நம்ம கிருஷ்ணனை புரிந்து கொள்ள முடியும். நம்ம கண்ணில தான் இருக்குது. பலதேவ வித்யாபூஷன் சொல்றாரு, சூரியன் பாருங்க ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கிறாரு. உதாரணத்துக்கு வந்து சூரியன் வந்து எல்லாருக்குமே வந்து பிடித்த ஒரு விஷயம். ஏன்னா வெளிச்சம் இருக்கு. ஆனா ஒரு ஆளுக்கு சூரியன் பிடிக்காது. யாருக்கு? சூரியனோட வெளிச்சம் சில பேருக்கு பிடிக்கும், ஒரு ஆள் இல்ல சில பேருக்கு பிடிக்காது. யாரு? திருடன் எடுக்கிறாங்க. ரெண்டு பேரும் உதாரணம் எடுக்கிறாங்க. சூரியன் பொது, சூரியன் பார்க்கும்போது எல்லாத்துக்கும் பிடிக்கணும். ஆனா சில பேருக்கு சூரியன் பிடிக்காது. ஏன்? அவன் அப்பதான் திருட முடியும், இருட்டுனாதான். ரைட்டா? சாதகமா இல்ல. அப்போ கிருஷ்ணர் வந்து சாதகமா இருந்தாலும் நம்ம என்ன பண்றோம்? புரிந்து கொள்ள முடியாது. அதான் இங்க வந்து சொல்றாங்க. ஓகே, அடுத்து 30வது ஸ்லோகம். இப்போ புரியுதா இல்ல ரொம்ப கஷ்டமா இருக்கா? சொல்லுங்க, திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ணுமா? கேன் அண்டர்ஸ்டாண்டா? சரி, ரொம்ப சிம்பிள். இப்ப குந்தி ப்ரே பண்றாங்க. குந்தி என்ன சொல்றாங்க? கிருஷ்ணா தேவகி வசுதேவர்லாம் கொடுத்து வச்சுங்க, ஆனா நானும் கொஞ்சம் கொடுத்து வச்சுங்க, ஏன்னா நிறைய கஷ்டத்துல என்னை காப்பாத்தி இருக்க. அடுத்து என்ன சொல்றாங்க? கஷ்டம் கொடுக்க கொடுக்க மீண்டும் மீண்டும் உன்னை பாக்குறதுனால இந்த பௌதிக ஈர்ப்பிலிருந்து நான் வந்து வெளியாக முடியும் வந்து குந்தி வந்து அங்க சொல்றாங்க. அப்படி சொன்ன உடனே அடுத்து சொல்றாங்க, பகவான் வந்து பாரபட்சம் பார்க்கல, அது நம்மளுடைய பார்வையில தான் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அது நம்ம வந்து கிருஷ்ணா ஏசுறாரு, கிருஷ்ணா நான் 20 வருஷம் பக்தி செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், அவன் இப்பதான் 2 வருஷம் பக்தி செய்யறான், நீ அவனுக்கு கருணை கொடுத்து இனிஷியேஷன் கொடுத்துட்ட, நீ எனக்கு கொடுக்கலன்னு சொன்னீங்கன்னாக்கா அதெல்லாம் சரியான புரிதல் கிடையாது. அவர் நம்ம கிட்ட இருக்கு. கிருஷ்ணனுடைய கடாட்சம் எப்ப யார் மேல விழுகும்னு வந்து யாருக்குமே தெரியும் சொல்றாங்களே, நோ ஒன் நோஸ் த பிளான். ரைட் தானே? அப்போ கிருஷ்ணர் வந்து சமமா இருக்காரு, அந்தர்யாமியா இருக்கிறாரு, காலமா இருக்கிறாரு, சமமா இருக்கிறாரு. ஒண்ணு என்னது? அந்தர்யாமி, காலா, சமம், உள்ள கண்ட்ரோல் ஆஃப் த இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் எல்லாத்துக்கும் கிருஷ்ண சமமா தான் இருக்கிறாரு. ஆனா நம்ம பாக்குற அந்த பார்வை அதுதான் வந்து புரிஞ்சுக்கணும். ஓகே, அவ்வளவுதான், சிம்பிள். 30வது ஸ்லோகம். இதுக்கப்புறம் ரொம்ப அழகான வர்ணனைகள்லாம் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். குந்தி வந்து யசோதாவுடைய கதைகள்லாம் வந்து அழகா சொல்லுவாங்க. ஜன்ம கர்மச்சா விஸ்வாத்மன் அஜ கர்த்துர் ஆத்மனஹ
Tiryan Nishishu Yadashu Tat Atyanta Vidambanam. Of course, it is bewildering. The soul of the universe that you go through, you are inactive, that you think, though you are the vital force in the universe, you yourself descend amongst the universe, men, sages, and aquatics. Verily, this is bewildering. ஓகே, இப்ப வந்து இந்த ஸ்லோகம் 30 ஸ்லோகம் 30வது ஸ்லோகம். இது எல்லாமே வந்து பாக்குறதுக்கு வந்து குழப்பமா தான் இருக்குது. Soul of the universe, though you are inactive, you take birth, you are vital force and unborn. You yourself descend among animals, men, sages, aquatics. Verily, this is bewildering. அப்ப கிருஷ்ணர் என்ன பண்றாரு? மனுஷனா வராரு, மிருகமா வராரு, மீனா வராரு, பெரிய பெரிய முனி ரிஷிகளா வந்து வராரு என்று வந்து இங்க வந்து சொல்லப்படுது. புறப்பாடுல சொல்றாரு, ரொம்ப அழகான ஒரு கருத்து. Therefore, no one can calculate him exactly. Every action of the Lord is bewildering to the common man, but he can be easily understood by the pure devotee because they are intimately related to him. பிரபு சொல்றாரு, சாமானியன் வந்து அதெல்லாம் கஷ்டம்தான், ஆனா நீ பக்தன் ஆயிட்டுனாக்கா ரொம்ப சுலபம். ஏன்னா நீங்க வந்து கிருஷ்ணனோட வந்து ஒரு பிணைப்பு வந்து உங்களுக்கு வந்து இருக்குது. இப்போ கிருஷ்ணர் வந்து நீங்க பாருங்க, கிருஷ்ணர் வந்து உதாரணத்திற்கு இங்க விஷ்ணு சக்கரவர்த்தி சொல்றாரு, though you are omniscient and omnipotent, you become a real bow. அப்படின்னா கிருஷ்ணர் வந்து பன்றி உருவம் எடுக்கும் பொழுது வேஷம் போடல, அவரு உண்மையிலே பன்றியா வராரு. புரியுதுங்களா உங்களுக்கு? ஏன் இந்த கருத்து சொல்றாங்க? சாமானியம் என்ன நினைப்பான்? அது பண்டி நினைப்பான். பார்வை சரியா இருக்கும் என்ன நினைப்பான்? கிருஷ்ணருக்கும் பண்டிக்கும் வித்தியாசம் நினைப்பான். புரியுதுங்களா? அந்த பார்ஷியல் இம்பார்ஷியல். கண்டினியூங் த எக்ஸ்பிளனேஷன். இப்ப கிருஷ்ணர் வந்து என்ன வராரு? வேற என்ன வராரு? மீனா வராரு. பண்டி வந்து ஆச்சரியர் சொல்றாரு. வேற ஒரு எக்ஸாம்பிள் நீங்க புரிஞ்சு, மீனா வராரு. பிரபு நீங்க மீன் சாப்பிடக்கூடாது பிரபு, ஏன்னா கிருஷ்ணர் வந்து மீன். கிருஷ்ணர் மீனா அப்படின்னு வந்து அவன் சொல்லுவான். இப்ப நம்ம என்ன நினைக்கிறோம்? கிருஷ்ணர் மீனாக வந்தாலும் அதுவும் சச்சித் ஆனந்த விக்கிரகா, ஏன்னா பகவானுடைய ரூபத்துக்கும் எந்த இடத்துல வந்தாலும் அது வந்து ஃபுல்லி ஆப்புலன்ஸ் ஃபுல்லா இருக்குது. புரியுதுங்களா? இதுதான் இந்த பாரபட்சம் பார்க்கறதுக்கும் மெயினும். Since you are actually without birth and material action, your pastimes and birth and action must not actually be true. But this is incompatible with the fact that the pastime were attractive to Atma Ramasta Sukadeva Goswami. இது வந்து உண்மையா இருந்தாலும் உன்னோட லீலைகள் வந்து சுகதேவ கோஸ்வாமி போல பெரிய பெரிய முனிவர்களுக்கு தான் வந்து ரொம்ப ரிலிஷிங்கா இருக்குது. ஆனா அங்க கிருஷ்ணர் வந்து சொல்றாரு, this is incompatible with the statement. இது வந்து இந்த வாதத்துல என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து சரியான வாதம் இல்லை. என்னை பத்தி புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து நீ வந்து சுகதேவ கோஸ்வாமி போல இருக்கணும்னு இல்லை. கீதை சாப்டர் 4 டெக்ஸ்ட் 9 எடுக்கிறாங்க, விஷ்ணு சக்கரவர்த்தி எடுக்கிறாரு. ஜென்ம கர்ம சமே தீவியம் ஏவம் யோ வேதி தத்வதா தெக்வா தேக புனர்ஜன்ம நைத்திமாம் ஏதி சுவர்ஜுனா. என்னுடைய வரவும் என்னுடைய லீலை மறைவும் எவன் ஒருத்த புரிஞ்சுக்கிறானோ நைத்திமாம் சி அர்ஜுன், திருப்பியும் வந்து அவன் மீண்டும் இங்க வரத்துக்கு இல்ல. அதை புரிஞ்சுக்கிறதுக்கு நீ ஒரு பெரிய ஆத்மராமா இருக்கணும்னு அவசியம் இல்லை. ரைட் தானே? அப்ப கிருஷ்ணன் பாரபட்சம் பாக்குறாரா? இல்ல. ஆனா பாக்குறாரு. யாருக்கு? பார்வை சரியா இல்லதான். ஏன்னா சில பேர் நொண்டி சாக்கு சொல்லுவாங்களே, நம்மலாம் கிருஷ்ண பக்திக்கு வர முடியாதுல்ல, அதெல்லாம் பெரிய நீ பிராமணனா இருக்கணும் தானே, நீ வந்து பொறப்பிலே இருக்கும், அதெல்லாம் வந்து ஆசிரியர்கள் வந்து முறியடிக்கிறாங்க. ஓகே, அடுத்து நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. பட் எனிவே we go to number ஸ்லோகா நம்பர் 31. ஓகே, யாராச்சும் ஓகே நான் படிச்சிடுறேன். கோபி ஆததே த்வயி கிருதாகசி தாம தாவத் யாதே தசாஸ்ரு கலிலஞ்சன சம்ராமக்ஷம் சம்ராமக்ஷம் வக்ரம் நினீய பய பாவனய ஸ்திதஸ்ய
சாமாம் விமோஹயதி அபியத் பிபேதி. Okay, translation படிக்கிறீங்களா ராஜம்? Anybody? Yes, thank you. And your perturbed eyes were flooded with tears, which washed the mascara from your eyes, and you were afraid, though fear personified is afraid of you. This sight is bewildering to me. அப்போ முன்னாடி ஸ்லோகத்துல என்ன சொல்றாங்க? கிருஷ்ணர் வந்து ஒரு பன்றியா வந்தாலும் உண்மையிலே பன்றியா வராரு. சரி, பண்டிகை விட்டுருங்க. இப்ப கிருஷ்ணர் வந்து யசோதாவுக்கு வந்து பையனா வந்துட்டாரு. யசோதாவுடைய மகனா இருக்கிறாரு. இப்ப யசோதா வந்து அவங்க தண்டிக்கிறாங்க. கிருஷ்ணர் பயப்படுறாரு. உண்மையிலே பயப்படுறாரா இல்ல அங்க சீனு போடுறாரா? உண்மையிலே, அதான் அங்க சொல்றாங்க. உன்னோட லீலைகளை வந்து எல்லாராலையும் புரிஞ்சுக்க முடியாது கிருஷ்ணா, ஆனால் பக்தர்களால புரிந்து கொள்ள முடியும். குந்தி சொல்றாங்க, அதனால நான் புரிந்து கொள்கிறேன். நீங்க வந்து ஃபர்ஸ்ட் கேண்டோலே வந்து ஆரம்ப ஸ்லோகத்துல ஃபர்ஸ்ட் சாப்டர் செகண்ட் சாப்டரா நம்ம ஸ்லோகம் பாக்குறோம். அப்பனா சம்ஸ்ருதி கோரான் என் நாம யோசோகரனா தடா சாத்தி விமுச்சேதா யத் பிபேதி ஸ்வயம் பயம். அதாவது பயத்துக்கே பயத்தை கொடுக்கக்கூடியது பகவான் திருநாமம் வந்து பாகவதம் ஆரம்பிச்சு சொல்லுது. பயத்துக்கே பயத்தை கொடுக்கக்கூடிய பகவான திருநாமத்துக்கும் பகவான் வித்தியாசம் இருக்குதா? இல்ல. எஸ்டாபிஷ் பண்றாரு சுத கோஸ்வாமி சொல்றாரு, குந்தி தேவி சொல்றாங்க, சமாம் விமோஹயதி பீர் அபியத் பிபேதி. Though fear personified is afraid of you. இந்த பயத்துக்கு அதிபதி ஒருத்தர் இருக்கிறான், அவனுக்கே உன்னை பார்த்தா பயம். ஆனா எப்படி யசோதா பார்த்து நீ பயப்படுற? இதுதான் கிருஷ்ணாவுடைய பாஸ்ட் டைம் வந்து bewildering. அப்ப கிருஷ்ண பக்தராக என்ன நினைப்பான்? they will release the past times. அதாவது நீங்க சூரியனை பார்த்தா, சூரியன் பார்க்க என்ன பண்ணுவான்? அடா போடா, பார்த்தானா பயந்தானா, இதெல்லாம் நம்புற மாதிரி இருக்கா, மித்தாலஜின்றான் அவன். ரைட்டா? இப்பதான் ஆச்சரியம் நடக்கிறாங்க. பிரபா சொல்றாரு, Kunti was conscious of the exalted position of Krishna, whereas Yasoda was not. குந்திக்கு வந்து ஒரு பயபக்தி இருக்கேன்னா, குந்திக்கு கிருஷ்ணனுடைய அந்த சுப்ரீமசி தெரியுது, யசோதாவுக்கு தெரியல. Therefore Yasoda's position was more exalted than Kunti's. அதனால யசோதையோடைய நிலை குந்தியோட more exalted, இன்னும் உயர்ந்தது. ஏன்னா என்ன பிரபாட்ல சொல்றாரு, ஒரு நீங்க அந்த ஜெராதவத பிரபாட்ல வந்து பிரபாட் இந்த பேசுறப்ப என்ன சொல்றாரு, they do not know whether he is God or not, but they simply love Krishna. அப்புறம் சொல்றாரு இல்லையா, நீங்க கேட்டிருப்பீங்க அந்த ஒரு வாக்கியம். அவங்களுக்கு தெரியாது அது கடவுளா, அது பிள்ளையா, அது இந்திரனா, எதுவுமே தெரியாது. ஆனா அவங்க கிருஷ்ணன் மீது இது காதல், அன்பு இருக்குது. அதான் அங்க சொல்றாரு. Mother Yasoda got the Lord as her child, and the Lord made her forget altogether that child was the Lord himself. அப்போ இதெல்லாம் புரிஞ்சுக்க கஷ்டமா இருக்கு. ஏன்னா யார் மறக்கடிக்கிறாத? யசோதைக்கு கிருஷ்ணரே யசோதைக்கு வந்து பகவான் தான் பிறந்திருக்கிறாருன்னு வந்து மறக்கடிக்கிறாரு. ஏன்னா அப்பதான் அவர் உண்மையிலே பயப்பட முடியும். இவருக்கு ஒரு கடவுள்னு தெரிஞ்சிருச்சுனாக்கா அவங்க கையில கட்டிக்குவாங்களா? கட்ட மாட்டாங்க. உதாரணத்துக்கு உங்க மகன் வந்து இப்ப வந்து இந்த நாட்டுக்கு வந்து ராஜான்னு வச்சுக்கோமே, சொன்னா நீங்க கட்ட முடியுமா அவரை? முடியாது. உங்களுக்கு வந்து அந்த ஒரு அந்த தகுதி என்னது, உங்களுக்கு அந்த குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து இது இருக்குது, உங்களுக்கு வந்து எல்லா சக்தியும் இருக்குது உங்களுக்கு கட்டுறதுக்கு. ஆனா நீங்க கட்ட மாட்டீங்க. என்ன உங்களுக்கு தெரியும், இவன் பெரிய ராஜா அப்படின்ட்டு. அதே போல கிருஷ்ணன் என்ன பண்றாரு, அந்த லீலைகளை அனுபவிக்கிறதுக்கு அவசரம் என்ன பண்றாரு, எல்லாத்தையும் மறக்க வைக்கிறாரு. இந்த மறக்கிறது எங்க ஆரம்பிக்கிறாரு? துவாரகையில கம்சனுடைய சிறைச்சாலை மதுரால இருந்து கிளம்பும் பொழுது என்ன ஆகுது, எல்லாரும் மயக்கப்பட்டு விழுகிறான். அங்க இருந்து ஆரம்பிக்குது. அப்ப வந்தது கிருஷ்ணரா ராமரா யாருக்கும் தெரியாது. அவங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது ஒரு சின்ன பையன். அப்புறம் எப்படி பிரபு 5 வயசுல அசுரனை சாவடிக்கிறாரு, சின்ன குழந்தையா இருக்கும் பூத்தனையை சாவடிக்கிறாரு, அதெல்லாம் எப்படி பிரபு? அதுதான் கிருஷ்ணர். ஆரம்பத்தே சொல்லிட்டாங்க, nobody knows the plan.
பிரம்மாவுக்கு பிரம்ம விமோகன லீலா, பிரம்மாவே குழப்பம் அடைகிறாரு. ஏன்னா இந்த கிருஷ்ணருடைய பக்தி எப்படி பிரம்மேரா துர்லப வஸ்துன்னு கவிராஜ் சொல்றாரு. இந்த வஸ்து, எந்த வஸ்து? பக்தி என்ற வஸ்து பிரம்மேரா துர்லபம், பிரம்மனுக்கே துர்லப வஸ்துன்னு சொல்றாரு. நம்ம ரொம்ப சிம்பிளா எடுத்துக்கிறோம் அதை. அதாவது இந்த நான் சொல்றது வந்து இந்த உயர்ந்த பக்தி நிலையை வந்து சைத்தன்ய மகாபிரபு சொல்றேன். எனிவே அடுத்து நம்ம பார்க்கலாம். அப்போ குந்தி வந்து அங்க சொல்றதாக ஆச்சாரியர் வந்து அங்க எடுக்கிறாரு. கிருஷ்ணா உனக்கு வேணும்னா இல்ல மத்தவங்களுக்கு வேணும்னா இதெல்லாம் நம்பாம இருக்கலாம், ஆனா நான் இதெல்லாம் வந்து ரிலீஷ்னாக்கா அனுபவிக்கிறேன் கிருஷ்ணா. ஏன்? குந்தியோட பார்வை எப்படி இருக்கு? நேரா தெரியுது அவங்களுக்கு இவர் தான் முழுமுதற் கடவுள்னு. அவங்க யசோதாவாகல, இப்ப நம்மளும் யசோதாவா ஆக முடியாது. அதெல்லாம் மென்டல் ஸ்பெகுலேஷன். எனக்கு கோபி பாவம் வந்துருச்சு பிரபு, எனக்கு அதெல்லாம் வராது. சாதன பக்தி சரியா செய்யாத வரைக்கும் அதெல்லாம் வரவே வராது. இதெல்லாம் கற்பனை, நினைச்சு கூட பார்க்காதீங்க வரும்ட்டு. முதல்ல உங்களுடைய அனார்த்தெல்லாம் போனோம், அப்புறம் நீங்க கிருஷ்ணருக்கு யசோதா ஆகிறதும் தேவி அது அப்புறம் கணக்கு பண்ணலாம். எவ்வளவு அனர்த்தம் இருக்குன்னு நீங்களே யோசிச்சு பாத்துக்குங்க. நம்ம அனர்த்தம் என்ன பண்ணுவோம்னாக்கா மத்தவன் அனர்த்தம் தான் பார்ப்போம், நம்ம அனர்த்தம் எப்பவுமே பார்க்க மாட்டோம். ரைட்டு தானே? உதாரணத்துக்கு எனக்கு பொய் சொல்றதுக்கு ரொம்ப ஆசைனா நான் சொல்லுவேன், நீங்க பொய் சொல்றீங்க, நான் உங்களை சொல்லுவேன். ஆனா நான் விட்டுற பொய் பெரும் பொய்யா இருக்கும், திறந்தாலே விடுறதுலாம் பொய்யா இருக்கும். அந்த நிலை வர்ற வரைக்கும் நம்ம வந்து சும்மா போயிட்டு கௌர்னிதாய் தானே, இது கிருஷ்ண பலராம் தானே, அப்படிலாம் முடியாது பிரபு. விக்கிரக வழிபாடுக்குன்னு சட்டத்திட்டம் இருக்குது, குரு வழிபாடுக்குன்னு சட்டத்திட்டம் இருக்குது, அதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும். கௌர்னிதாய் கருணையானவர் தான், நம்ம இல்லைன்னு சொல்ல. ஆனா ஆச்சாரியர்கள் அதுக்கும் விதி வலிக்கிறாங்களே, எப்படி வழிபாடு செய்யணும் கௌர்னிதாய். நீங்க இஷ்டம் போல ஓடுற வழிபாடு செய்ய முடியுமா? அந்த மாதிரி நீங்க வந்து டேட்டி வீட்டு இன்ஸ்டால் பண்ணக்கூடாது. உதாரணத்துக்கு இப்ப நான் இருக்கிறேன், எனக்கு வந்து ஒரு ஆர்வத்துல எனக்கு வந்து கிருஷ்ணவரம் வீட்டுல வழிபாடு செய்யணும் ஆசை வந்துருச்சுன்னா முதல்ல நான் என்ன பண்ணணும்? குரு கிட்ட கேட்டுட்டு விக்கிரகம் வாங்கணும். விக்கிரகத்தை வாங்கிட்டு குரு கிட்ட கேட்க கூடாது. நீங்க வந்து கேட்டீங்கன்னா குருக்கு தெரியும், ஓகே இது சாரி இவர் வந்து நல்லவரா, இவரால் வந்து வழிபாடு செய்ய முடியுமா என்று வந்து குருக்கு தெரியும். குரு மகாராஜ் நான் பார்த்திருக்கேன், நேராவே பார்த்திருக்கேன். குரு மகாராஜ் ஐ ஆல்ரெடி பாட் வாட் டு டு. அவர் என்ன சொல்லுவாரு பாப்பாரு. சரி அதெல்லாம் நம்ம பேச வேண்டாம். இல்ல நான் எக்ஸாம்பிள் சொல்றேன். எனிவே திருப்பி யசோதா கதைக்கு போவோம். சோ அந்த மாதிரி உண்மையான பாவம் அது வந்து குந்திக்கு இருக்கிறதும் உண்மையான பாவம். அதனாலதான் மீண்டும் மீண்டும் கஷ்டத்தை கேட்கிறாங்க. யசோதைக்கு இருக்கிறதும் உண்மையான பாவம். அதுதான் கிருஷ்ணர் யார் என்று கிருஷ்ணரே அவங்க மறக்க வைக்கிறாரு. அவங்க சொல்றாங்க, எனக்கு ஒரே ஆச்சரியமா இருக்கு. விஸ்வசகத்தை சொல்றாரு, எனக்கு ஒரே ஆச்சரியமா இருக்குது கிருஷ்ணா. குந்தி சொல்றாங்க, எப்படி எல்லாத்துக்கும் அந்தர்யாமியாக இருக்கக்கூடிய நீ, எல்லாத்துக்கும் சக்தியான இருக்கக்கூடிய நீ, தலையை கீழே குனிஞ்சி கண்ணெல்லாம் தண்ணி நின்று கண்ணு இருக்கக்கூடிய அந்த கருப்பு மை அந்த தண்ணியோட வெளியாகி அவங்க சொல்றாரு, உங்க அம்மாமனுக்கு நீ ஒரு பயத்தோட நிக்கிறைய, எப்படி கிருஷ்ணன் வந்து குந்தி வந்து விஸ்வசங்கர் தாக்கூர் வந்து கேட்கிறாரு கிருஷ்ணர்கிட்ட, இதெல்லாம் எப்படி சாத்தியம்? முதல்ல கிருஷ்ணன் சமமா யாருமே இல்லை, அப்ப கிருஷ்ணன் யாருக்காச்சும் தலையை வழங்கணுமா? இல்ல. அப்ப இவர் என்ன பண்றாரு? தலையை கொஞ்சம் கீழே போடுறாரு. சொல்றாரு லோவரிங் யோ ஹெட், தலையை கொஞ்சம் கீழே போடுறாரு. கிருஷ்ணனோட சமமா உயர்ந்த யாருன்னா கிருஷ்ணன் யாருக்காச்சும் பயப்படணுமா? ஆனா இங்க அழுவுறாரு. நம்மளாம் பயம் வந்தா அழுவு நிப்பாட்டிக்கும், பிடிச்சு வடைப்பாங்க அப்படின்னு. ஸ்கூல்லாம் அப்படிதான் செய்வோம். ஸ்கூல் படிக்கும்போது அழுதா வடைப்பான்ட்டு அழுவத்தை வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிப்போம். ஆனா கிருஷ்ணன் உண்மையிலே அழுவுறாரு. ரைட்டா? புரியுதா உங்களுக்கு? அப்ப கிருஷ்ணருக்கு அவரோட சக்திவானங்க யாரும் கிடையாது, அப்பயும் தலையை கீழே போடுறாரு. கிருஷ்ணருக்கு பயமும் கிடையாது, அப்பயும் அழுவுறாரு. அவர் அழுவுறாருன்னு எப்படி பிரபு நான் புரிஞ்சுக்கிறது? கிருஷ்ணர் கண்ணில் யசோதா அழகான மை தடை இருக்கிறாங்களாம். அந்த மை அந்த தண்ணி, அதாவது இந்த கண்ணுல இருந்து தண்ணி பட்டு அந்த மையோட சேர்ந்து தண்ணியும் கீழே விழுகுதான் அந்த கண்ணுல. அது எப்படி இருக்கும்?
அவங்க சொல்றாரு, இது ஒரே ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா கிருஷ்ணா பயமே உன்னை பார்த்து பயப்படுது, நீ யசோதா பார்த்து பயப்படுற அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஓகே. ஸ்ரீதர் சுவாமி சொல்றாரு, இதெல்லாம் ஏன் பிரபு இப்படிலாம் அப்படின்னாக்கா, ஸ்ரீதர் சுவாமி சொல்றாரு, பகவான் வந்து இந்த மனித ரூபத்துல வந்தாலும் இட்ஸ் வெரி ஸ்ட்ரேஞ்சுன்னு சொல்றாரு. ஸ்ட்ரேஞ்சுனா என்ன சொல்லலாம்? ஸ்ட்ரேஞ்சுனா விசித்திரமானது. ஏன்னா அவர் ஏன் வராருன்னு யாருக்கும் தெரியாது, ஏன் அழுகுறாருன்னு யாருக்கும் தெரியாது, ஏன் யசோதாக்கு இது ஆரம்பத்திலே பார்த்தோம் தானே, யாருக்குமே தெரியாது. அதனால இட்ஸ் ஸ்ட்ரேஞ்ச் என்று ஸ்ரீதர சுவாமி வந்து அங்க எடுக்கிறாரு. ஓகே, இப்ப நம்ம நிறைய இருக்குது, இதெல்லாம் பூந்தமா எப்போ வெளியாக முடியாதுன்னு நினைக்கிறேன். சரி, நம்ம 32க்கு போகலாம். இந்த டெக்ஸ்ட் இந்த சாப்டர் முடிச்சாதான் அதான் நம்ம பீஷ்ம பிளேஸ்க்கு போக முடியும். ஓகே, இப்போ பகவான் ஏன் வரார் என்ற பல கருத்துக்களை வந்து பல பேர் சொல்லலாம். அது என்னென்ன கருத்துக்கள் என்று நம்ம இப்ப பார்க்கலாம். கிச்சித் ஆஹுர் அஜம் ஜாதம் புண்ணிய ஸ்லோகஸ்ய கீர்த்தயே யதோ பிரியஸ் யான்வயே யதஸ் பிரியஸ் யான்வயாயே மலயஷ் ஏவ சந்தனம். Some say that the unborn is born for the glorification of pious kings, and others say that he is born to please King Yadu, one of your dearest devotees. You appear in his family and sandalwood appears in the Malaya tales. ஓகே, இப்போ பகவான் ஏன் நீங்க அவதாரம் பண்றாருன்னு 2 காரணங்கள் சொல்றாங்க. ஒன்னு, யுதிஷ்டிரனை போல என்ன சொல்றாரு பாருங்க, he is unborn to please King Yadu, one of your devotees. Glorification of pious, some say the unborn is born for the glorification of pious kings. ஏன்னா பயஸ்னா ரொம்ப நல்ல ராஜாவை வந்து புகழ்றதுக்காக. யாரை போல? யுதிஷ்டிர மகாராஜாவை போல. அதே சமயத்துல அவர் வந்து others say that is born to please King Yadu, அந்த யது வம்சத்துக்கு இன்பத்தை கொடுக்கறதுக்காக பிறக்கிறாரு என்றும் சொல்றாங்க. சோ இது ரெண்டும் நீங்க போட்டு பார்த்தா, இப்ப வந்து மலாயா ஹில்ஸ்னா 2 இருக்கும். ஒன்னு வந்து இந்த மலாயா ஹில்ஸும் ப்ராப்பர் எடுப்பாரு ஒரு பர்போர்ட்ல, ஒன்னு வந்து ஜெகநாத் புரி கிட்ட இருக்கக்கூடிய அந்த மலாயா ஹில்ஸ், 2 மலாயா ஹில்ஸ் வரும். சரி, அதுக்குள்ள நான் போக வேணாம். இப்ப என்ன அங்க சொல்ல வர்றாருனாக்கா, அந்த மலாயா ஹில்ஸ்னாலே என்னது? சந்தன வாசனை. அப்ப அந்த மலாயா ஹில்ஸையும் சந்தனத்தையும் வாசனையும் பிரிக்க முடியாது. அதே போல நீங்க வந்து உங்க பக்தர்களை புகழ்றதுக்காக யது வம்சத்திலையும் யுதிஷ்டிர மகாராஜா போல ராஜாக்களுக்கும் நீங்க வந்து அனுகிரகம் பண்றதுனால அதை நம்ம வந்து பிரிக்க முடியாது என்று வந்து இங்க வந்து சொல்றாங்க. இப்போ கேள்விகள் வருது பாருங்க. இப்ப ஸ்ரீதர் சுவாமி இங்க சொல்றாரு, இந்த ஸ்லோகமும் வரக்கூடிய ஸ்லோகமும் கிருஷ்ணர் வந்து Krishna's birth and deeds have differently described by the wise man. He is unknowable by reasons of his actions and deeds being infatuating and mysterious. அப்போ இங்க என்ன சொல்றாங்கன்னாக்கா, இதெல்லாம் வந்து கிருஷ்ணர் வர்றது 2 காரணம். ஒன்னு யுதிஷ்டிர மகாராஜா போல மன்னர்களுக்கு வந்து புகழை கொடுக்கறதுக்கு, 2வது யது வம்சத்துக்கு புகழை கொடுப்பதற்கு. இது 2ஐயும் நீங்க வந்து பிரிக்க முடியாது. கிருஷ்ணனுடைய சம்பந்தம் இது 2 கூட பிரிக்க முடியாது. எப்படி? மலாயா ஹில்ஸ் இருக்கக்கூடிய அந்த சந்தனத்தை போல சொல்றாரு. Therefore, the conclusion is that the Lord is ever unborn like the sun, and yet he appears as the sun rise on the eastern horizon, as the sun is never the sun of the eastern horizon. So Lord is no one son, but he is the father of everything to be. இப்ப சூரியன் இருக்குது, இங்க வந்து சூரியன் உதிச்சுன்னா அந்த பக்கம் சூரியன் வந்து, அதானே அந்த லாஜிக் படிக்கிற நம்ம. இங்க சூரியன் உதிச்சுன்னா அங்க சூரியன் அஸ்தமனம் ஆகணும், அங்க அஸ்தமனம் ஆச்சுன்னா இங்க சூரியன் இருக்கணும். அப்ப இங்க வந்து இங்க சூரியன் வந்து அந்த தேசத்தோட சூரியன் இந்த தேசத்தோட சூரியன் இருக்கா? இல்ல. சூரியன் வந்து
பொதுவானது. இங்கதான் சொல்றாரு, as the sun is never the sun of eastern horizon, so the Lord is no one's son. ஆனா பகவான் வந்து யாருக்கும் வந்து தனிப்பட்ட முறையில வந்து அவங்களுக்கு சொந்தம் என்று கிடையாது. அதுதான் அங்க சொல்றாங்க. பட் இஸ் ஃபாதர் ஆஃப் எவ்ரிதிங் டு பி. ஓகே, இப்போ வந்து 33. இப்ப நம்ம 2 காரணம் பார்க்கிறோம் கிருஷ்ணனுடைய வரவுக்கு. முதல் காரணம் என்னது? யுதிஷ்டிர மகாராஜா போல மன்னர்களுக்கு புகழ்ச்சியை கொடுப்பதற்கு. 2வது யது வம்சத்துக்கு புகழை கொடுப்பதற்கு. 33வது ஸ்லோகத்துல 3 காரணம் வந்து நம்ம பார்க்கலாம். अपरे वसुदेवस्य देवक्यां याचितो व्यागात् अजस्त्वम् अस्य क्षेमाय वदया चाशुरादिशम्. Others says that since both Vasudeva and Devaki prayed for you, you have taken your birth as their son. Undoubtedly, you are unborn. Yet you take your birth for your welfare and to kill those who are envious of the demigods. ஓகே, அப்போ கிருஷ்ணர் வந்து இன்னும் 3 காரணம் அவங்க சொல்றாங்க. 1, வசுதேவர் தேவகியோடைய பிரார்த்தனை. ஏற்கனவே அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பிரார்த்தனை, அது நமக்கு தெரியும், வர அத்தியாயங்களை பார்க்கலாம். 2வது அசுரர்களை அழிப்பதற்கு. 4வது காரணம். 5வது பொதுமக்களுடைய நலனுக்கு, வெல்ஃபேர். யூ டேக் பர்த் வெல்ஃபேர் ஃபார் தியர் வெல்ஃபேர் அண்ட் கில் தோஸ் அன்வியஸ். அப்ப கிருஷ்ணர் வந்து முதல்ல வந்து யுதிஷ்டிர மகாராஜா போல மன்னர்களுக்கு வந்து புகழ்ச்சி கொடுக்கறதுக்கும் யது வம்சத்துக்கு புகழ்ச்சி கொடுக்க வராரு. அடுத்து வந்து வசுதேவர் தேவகியோடைய பிரார்த்தனையை வந்து நிறைவேற்றத்துக்காக வராது. 4வது அசுரரை அழிக்கிறதுக்காக வராது. 5வது பொதுமக்களுடைய நலனுக்காக வந்து அவர் வந்து அங்கே வராரு. 6வது என்ன? In response to Brahma's prayers to diminish the trouble of the overburdened birth. அதாவது பிரபா சொல்றாரு பாருங்க, being overburdened like a boat at sea which much aggrieved that Brahma who is your son prayed to you. அப்ப 6வது காரணம் என்னது? பிரம்மாவுடைய பிரார்த்தனைக்கு இணங்க. எத்தனை காரணமாச்சு இப்ப? 6. ஓகே, அடுத்து 35, 7வது காரணம். இந்த 7வது காரணம் தான் வந்து முக்கியமான காரணம் என்று குந்தி வந்து இங்க எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. ஓகே, நம்ம பார்க்கலாம் அது 7வது காரணம் என்னன்னு. பயஸ்மின் கிளிஷ்யமானானாம். ரைட்டா? இல்ல. ஓகே, படிங்க. 34. ஓகே, 34 தான் நான் முதலே சொல்லிட்டேன். அதாவது பிராவர்த்தானாராயணி, அதாவது பிரம்மருடைய பிரார்த்தனைக்காக. இப்ப நம்ம 35வது ஸ்லோகத்துக்கு போறோம். ஓகே, இது வந்து எத்தனாவது காரணம்? 7th reason. ஓகே, வாட்ஸ் தி ரீசன்? ஒரே காரணம் தான். பவேஸ்மின் கிளிஷ்யமானானாம் அவித்யா காம கர்மபி ஸ்ரவண ஸ்மரண நார்ஹானி கரிஷ்யன் இதி கேச்சனா. ஓகே, ட்ரான்ஸ்லேஷன் படிங்க. And yet others says that you appear for the sake of rejuvenating the devotional service of hearing, remembering, worshipping, and so on, in order that conditioned souls suffering from real pangs might take advantage and gain liberation. அப்ப பகவான் எதுக்கு வராரு? இதான் உண்மையான காரணம். என்ன காரணம்? யாருக்கு புரியுது? சொல்லுங்க. அது ஒரு வார்த்தை இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரே வார்த்தை தான். ரீஜுவினேட்டிங் டிவோஷனல் சர்வீஸ். அடுத்து என்ன சொல்றாரு? ஹியரிங், ரிமெம்பரிங், வொர்ஷிப்பிங். இதுக்கு தான் கிருஷ்ணர் உண்மையிலே வராரு. யாரு கிருஷ்ணரை பத்தி கேட்பா, யாரு கிருஷ்ணரை வழிபாடு செய்வா, யாரு கிருஷ்ணரை பத்தி அர்ச்சனை பண்ணுவா? யாரு? பக்தர்கள். அப்ப கிருஷ்ணர் யாருக்காக வரார்? ஆனா எல்லாத்துக்கும் பொதுவாதான் இருக்கிறாரு. ஓகே, அதான் சொல்ற ப்ராப்பர்ல சொல்றாரு. லிவிங் பீயிங் cannot help but render service because he is constitutionally made for that purpose. ஜீவராசி என்பது சேவை செய்யறதுமே பிறந்தவங்க இருக்கும். ஒத்துக்கிறீங்களா?
ஒண்ணு நீங்க உங்க அம்மாவுக்கு சேவை பண்ணணும், இல்ல உங்க அப்பாவுக்கு சேவை பண்ணணும், பொண்டாட்டிக்கு சேவை பண்ணணும், புருஷனுக்கு சேவை பண்ணணும், நாட்டுக்கு சேவை பண்ணணும், வீட்டுக்கு ஏதாவது சேவை பண்ணி தான் ஆகணும். இதுதான் கான்ஸ்டிடியூஷனல் பொசிஷன் அப்படின்னு பிரபா சொல்றாரு. ஆனா இந்த சேவையினால உங்களுக்கு திருப்தி கிடைக்கவே கிடைக்காது, கடுப்பு தான் வரும். இல்ல உண்மைதானே? யாருக்காச்சும் வந்திருக்கா? உண்மையை சொல்லுங்க. கடுப்பு தான் வரும். உண்மைதான், கடுப்பு தான் வரும். எப்பாடா இது அப்படின்னு அது சொல்ல முடியாது. ஹரே கிருஷ்ணா வாங்க அத்தான்னு சொல்லிக்க வேண்டியதான். ஆனா உண்மையிலே இல்ல அத்தாண்டு கிடையாது, நம்மளும் வாங்க மாதாஜி ஹரே கிருஷ்ணா அது கடுப்பா தான் இருக்கும். ஏன்னா நீங்க செய்யறதுலாம் வந்து செயற்கையான சேவை, போலி. சந்தோஷம் அடையணும் அதுக்காக நீங்க பார்த்து பார்த்து செய்யும் பொழுது அந்த சேவையில வந்து ஒரு ஏமாற்றம் வரும்பொழுது நீங்க என்ன பண்றீங்க? மனம் உடைஞ்சிரும். அப்படி போச்சுடா அப்படின்ட்டு. ஏன்னா அதுல நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷனல் பொசிஷன் சேவை பண்றதா இருந்தாலும் அந்த உண்மையான சேவை கிருஷ்ணருக்கும் குருவுக்கும் செய்யும் போதுதான் முழுமையான திருப்தி கொடுக்கும். அதுதான் வந்து இங்க வந்து சொல்றாங்க. அதான் பிரபா சொல்றாரு, the only function of the living being is to render service to the Lord. The Lord is great, living is a subordinate. பிரபா ஸ்பெசிபிக்கா சொல்றாரு, serving the Lord. இப்ப லாட்னா சண்டைக்கு வந்துடாதீங்க. யாரு லாட் பிரபு? என் வீட்டுக்கு என் புருஷன் தான் லாட்டு, இந்த லாட்டுக்கு நான் தான் லாட்டுன்னு சொல்றாதீங்க. லாட் யாருன்னு ஒன்னாதான் பாத்துக்கிட்டு வரோம். எந்த லாட்டு, யார் லாட்டு? இப்ப கிருஷ்ணர் தான் லாட்டு. குழப்பி கூடாது. ஏன்னா நம்ம சீக்வன்ஸ் பாத்துக்கிட்டு வரோம். சீக்வன்ஸ்ல லாட் இப்ப யாரு? கிருஷ்ணா. அதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஆச்சாரிய சொல்றாரு, this is the real reason for Lord's service. இதுதான் பகவானுடைய உண்மையான நோக்கம். அப்போ இந்த நோக்கத்தினால 3 விஷயம் வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். முதல்ல வந்து பகவானுடைய புகழை கேட்பது, பேசுவது, அவரை வழிபாடு செய்வது. அதனால நம்மளுக்கு வந்து 3 விஷயம் போகும் வந்து சொல்றாரு. ஓகே, இது விஸ்வசக்கர டாக்கூர் வந்து சொல்றாரு. என்ன சொல்றாரு? முதல்ல அவித்யா போகும். அவித்யானா என்னது? அறியாமை. என்ன அறியாமை நம்மளுக்கு இருக்கிறது? லார்டிங் த மெட்டீரியல் வேர்ல்ட் சொல்றாரு அடிக்கடி. இந்த பௌதிக உலகத்துல அப்படியே நான் தான் ராஜா, நான் தான் மந்திரி, அது அந்த அவித்யா. அந்த அவித்யா போச்சுன்னா நம்ம என்ன நினைக்கிறோம்? நான் வந்து கிருஷ்ணருடைய சேவகன் நினைக்கிறோம். ஒண்ணு. ரெண்டாவது காமா. காமானா ஆசை. என்ன ஆசை? பௌதிக தரமான ஆசை. ஓகே, அவித்யா போய் காமா, அந்த போலித்தனமான காமா போனுச்சுனாக்கா அந்த ஆக்ஷன், இந்த பௌதிக தரமான ஆக்ஷனும் போகிவிடும். அப்போ வந்து இங்க வந்து அவர் மீண்டும் சொல்றாரு, நீங்க